ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான சனிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே. உங்க நலனா தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இன்றைய தினம் சனிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் இருக்கு, என்னென்ன விஷயங்கள் செய்யலாம், என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும், அதிர்ஷ்ட நிறம் என்ன, அதிர்ஷ்ட எண் என்ன, திருமண வாழ்க்கை எப்படி இருக்கும், காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், மேலும் உங்களது அலுவலக பணிகள், வியாபாரம் என அனைத்து விஷயங்களும் எப்படி இருக்கும் என்ற பொதுவான நமது ராசி பலன்கள் வாயிலாக டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம அனலைஸ் பண்ணலாம். ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா நமது டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா 12 ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கிறேன். மேஷம் முதல் மீனம் வரையிலான ஒவ்வொரு ராசிக்கு உண்டான நேம் பக்கத்தில் அந்த ராசிக்கு உண்டான லிங்க்கை நான் கொடுத்துருக்கிறேன். ஸோ நீங்கள் உங்கள் குடும்ப உறுப்பினர்களுடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்கோ அல்லது உங்களுடைய நண்பர்களுடைய ராசி பலன்களை பார்க்கறதுக்கோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தால் கூட அந்த லிங்கை யூஸ் பண்ணிட்டு டெஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது அந்த லிங்கை யூஸ் பண்ணிட்டு நீங்கள் கண்டிப்பாக மற்ற ராசிக்கான பலன்களை பார்த்துக்கொள்ள முடியும். மேலும் நம்ம சேனலோட எப்போதுமே இணைந்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. இதன் மூலமாக எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும். உங்களுக்கும் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக புதிய வீடியோக்களை பற்றின அப்டேட் வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும் நண்பர்களே. இன்றைய தினம் யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே. விஷ் யூ மெனி மோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் எவர் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழுங்கள். மற்றவர்களுக்கு மனசார கூட தீங்கு நினைக்காதீங்க. இந்த 2 கோல்டன் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணீங்கன்னா கண்டிப்பாக சித்தர்கள் வாக்கின்படி உங்களுக்கு இறைவனுடைய பரிபூர்ண அருள் கண்டிப்பாக கிடைக்கும் நண்பர்களே. இன்றைய தினம் சனிக்கிழமை ராசி பலன்களுக்கு இப்போ போகலாம் வாங்க. இன்றைய தினம் 21ஆம் தேதி ஜனவரி மாதம் 2023ஆம் வருடங்க சனிக்கிழமை. தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் தை மாதம் 7ஆம் தேதி. இன்றைய தினம் அமாவாசை தினங்க. இன்றைய தினத்திற்கான நமது தனுசு ராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசி அதிபதியான குரு பகவான் ராசிக்கு 4ஆம் இடத்தில் வலுவாக ஆட்சி பலம் பெற்று 8, 12 மற்றும் 10 ஆகிய இடங்களை பார்த்து கொண்டுள்ளதுங்க. இன்றைய தினம் மதியம் வரை ராசியில் உள்ள சந்திர பகவான் 3 மணி 9 நிமிடத்திற்கு பிறகு மதியம் 3 மணி 9 நிமிடத்திற்கு பிறகு ராசிக்கு 2ஆம் இடத்திற்கு நகர்கிறாருங்க. 2ஆம் இடமான தனஸ்தானத்திற்கு அவர் போவதன் மூலமாக நல்ல நன்மைகள் உங்களுக்கு இருக்கு. இன்றைய தினம் 2ஆம் இடத்தில் அதன் மூலமாக 4 கிரக சேர்க்கையாக சனி, சுக்கிரன் மற்றும் சூரியன் ஆகிய கிரக சேர்க்கை ஒன்றாக ஏற்படுதுங்க. இது ஒரு செல்வ செழிப்பான கிரக அமைப்புங்க. இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக உங்களுக்கு பண வரவுகள் அதிகரித்து இன்றைய தினம் மிகப்பெரிய பண பரிமாற்றங்களை நீங்கள் ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய யோகம் உங்களுக்கு இன்றைய தினம் அமைந்திருக்குங்க. எனவே செல்வ செழிப்பான ஒரு நாள் அன்னைக்கு அமையும். மேலும் நீங்கள் செல்லும் இடங்கள் எல்லாம் உங்களுக்கு செல்வாக்கு கூடக்கூடிய யோகம் இருக்குங்க. பண வரவுகள் மனதிற்கு ரொம்ப ரொம்ப திருப்தி தரக்கூடியதாக அமையும். உங்க ஃபியூச்சர் பத்தின நல்ல சிந்தனைகள் இன்றைய தினம் உங்களுக்கு புதிதாக உதயமாகி உங்களது ஃபியூச்சர் குறித்த நல்ல பிளான்களை ஏற்படுத்திக் கொள்ள இது உகந்த நாள்ங்க. ஆரோக்கியத்திலும் கொஞ்சம் கூடுதலாக கவனம் செலுத்துங்கள். குறிப்பாக இரத்த அழுத்த நோயாளிகள் கண்டிப்பாக கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்தணுங்க. இன்றைய தினம் உங்களது கடனை யாராவது வாங்கிட்டு திருப்பி தராத உறவினர்களாக இருந்தாங்க அப்படின்னா அவங்ககிட்ட நீங்க கண்டிப்பாக மேலும் மேலும் கடன் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. நண்பர்களுடன் வெளியில் போறது மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு மனமகிழ்ச்சி அதிகரிக்கும். சில தவறான தகவல் தொடர்புகளை மட்டும் தவிர்த்து விடுங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் கம்யூனிகேஷன்ல கேப் இல்லாம பார்த்துக்கங்க. எந்த ஒரு தகவல் கேள்விப்பட்டாலும் அது குறித்த நல்ல முழுமையான ஒரு விஷயத்தை நீங்கள் கேட்டு உங்களோட டவுட்லாம் கிளியர் பண்ணிட்டு தெளிவாக நீங்கள் கேள்விப்படும் விஷயங்கள் அனைத்தையுமே புரிந்து கொள்ள முயற்சி பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க வேலைகளை ஆரம்பிக்கலாம். இதன் மூலமாக கண்டிப்பாக உங்களை விழிப்புணர்வு நிலை கண்டிப்பாக அதிகரிக்கும் நண்பர்களே. திருமண வாழ்க்கையில சின்ன சின்ன சிக்கல்கள் வந்தாலும் நேர்மறையான எண்ணங்களோடு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். நேர்மறையான பாசிட்டிவிட்டான தாட்ஸ் வந்து இன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில சில அதிசயங்களை ஏற்படுத்திவிடும் என்பதால கண்டிப்பாக அதை நீங்கள் இன்றைய தினம் தவிர்க்காமல் மேற்கொள்ளுங்கள். நேர்மையாக நடந்துக்கங்க. இன்றைய தினத்தை பொறுத்த வரைக்கும் உங்க ஓய்வு நேரத்தில் உங்களுக்கு பிடித்தமான புத்தகங்கள் படிப்பது அல்லது உங்களுக்கு பிடித்தமான திரைப்படங்களை பார்ப்பது என்று இன்றைய தினம் உங்களது ஓய்வு நேரம் கழியக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு நண்பர்களே. இன்றைய தினம் குறிப்பாக உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கிங்க. இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள் உங்களுக்கு அமையும். உத்தியோகத்துல இழந்த பதவியை மீண்டும் பெறக்கூடிய யோகம் இருக்குங்க. நம்ம அலுவலக பணிகள்ல உங்களுக்கு சில பதவிகள் உங்ககிட்ட இருந்து பறிச்சிருந்தாங்க அப்படின்னா அந்த பதவிகளை நீங்க தாங்க இதுக்கு கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்ககிட்டயே திருப்பி தரக்கூடிய யோகம் இன்றைய தினம் இருக்கிறதுனால கண்டிப்பா செல்வாக்கான ஒரு நாள் உங்க அலுவலக பணிகள் அமையும். வியாபாரம் செய்யக்கூடிய அன்பர்களுக்கும் இன்றைய தினம் தொழில் மூலமாக உங்களுக்கு நல்ல வருமானங்கள் உண்டுங்க. வெற்றிகரமாக உங்களது தொழிலை நீங்கள் நடத்துவீங்க. சில பேர் வந்து உங்கள் தொழிலை மாற்றம் செய்யலாமா அப்படின்னு யோசிக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட இன்றைய தினம் இருக்கு நண்பர்களே. உங்களது ஃபியூச்சர் குறித்த சிந்தனைகள் இன்றைய தினம் மனசில் ஆக்கிரமித்து காணப்படும். குடும்பத்தில் அமைதி, மகிழ்ச்சி, ஒற்றுமை கண்டிப்பாக அதிகரிக்குங்க. ஏதாவது ஒரு சுபக நிகழ்ச்சிகள் நடத்தணும் அப்படின்ட்டு அதுக்காக நீங்கள் இப்பொழுது முயற்சிகளை மேற்கொள்ளலாம். இப்பொழுது உங்களுக்கு புகழ் கிடைக்கக்கூடிய வகையில் செல்வாக்கான ஒரு நாள் பெறுவீங்க. நீங்கள் செல்லும் இடங்களில் எல்லாம் உங்களது திறமைகளின் காரணமாக உங்களது வேலையின் காரணமாக நீங்கள் செய்யக்கூடிய
காரியங்கள் மூலமாக கண்டிப்பாக உங்களுக்கு புகழ் அதிகரிக்கக்கூடிய நாளாக இந்த தினம் அமைப்பெறுவீங்க. எனவே புகழ் வாய்ந்த ஒரு நாளாக ஒரு நல்ல பிரபலமாகக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்குங்க. ரொம்ப ஃபேமஸ் ஆகக்கூடிய யோகம் இருக்கு. புகழ் இந்த தினம் கண்டிப்பாக உங்களுக்கு அதிகரிக்கும். மன மகிழ்ச்சிகளும் கூடவே உங்களுக்கு அதிகரிக்குங்க. சில அன்பர்கள் பொதுவாக கமெண்ட் செக்ஷனில் எங்ககிட்ட கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்லக்கூடிய ராசி பலன்கள் முழுவதுமாக எங்களுக்கு பலிக்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்கிறீங்க. உண்மைதாங்க. இது பொதுவான ராசி பலன்கள். நமது ராசிக்கான பொதுவான ராசி பலன்கள் இது. உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் ஒன்று இருக்கு இல்லையா, அதை பொறுத்து உங்களுக்கு பலன்கள் கொஞ்சம் மாறுபடலாம். ஆனால் இது நான் சொல்கிறது அப்படியே நடக்குங்கிறது அவசியம் இல்லை. ஆனால் சில விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். ஸோ நீங்கள் பாசிட்டிவான விஷயங்களை கண்டிப்பாக எடுத்துக்கொள்ளுங்கள். நெகட்டிவாக சில விஷயங்கள் நான் சொன்னேன் அப்படின்னா கொஞ்சம் விழிப்புணர்வாக இருந்துக்கங்க, அவ்வளோதான். இது ஒரு வழிகாட்டுதல் தான். ஸோ இதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் நண்பர்களே. மேலும் உங்களது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து உங்களது கிரக அமைப்புகள் நல்லாவே இருந்தாலும் நீங்கள் 2 விஷயங்களையும் முக்கியமாக கடைபிடிக்கணுங்க. உங்கள் குலதெய்வ வழிபாட்டை தவறாமல் மேற்கொண்டு வாருங்கள். முன்னோர் வழிபாட்டையும் தவறாமல் மேற்கொண்டு வாருங்கள். இந்த 2மே நீங்க செஞ்சீங்கன்னா தான் உங்களுடைய கிரக அமைப்புகள் உங்களுக்கு முழுவதுமாக ஒத்துழைப்பு தந்து உங்களுக்கு தர வேண்டிய பலன்களை முழுவதுமாக தரும் நண்பர்களே. இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலான்ட்டு பார்க்கலாம் நண்பர்களே. ஆனால் அதுக்கு முன்னாடி நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலை அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு தடவை பார்த்துக்கோங்க. ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்போவே நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்துறதன் மூலமாக நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களை தேடி வரும். பொதுவான நமது ராசி பலன்கள் ஒரு சிறந்த நண்பனாக ஒரு வழிகாட்டியதாக உங்களுக்கு கண்டிப்பாக பயன்படும் என்பதால் அதை தினசரி உங்கள் மொபைல் நோட்டிஃபிகேஷன் மூலமாக நீங்கள் பெறுவதற்கு இப்போவே நமது தனுசு டுடே ராசி பலன் சேனலோடு எப்போதும் இணைந்திருக்க வேண்டியது அவசியம். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்துறது மூலமாக அது நடக்கலாம். எனவே அதன் மூலமாக எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜாக ஒரு சப்போர்ட்டை நீங்கள் கொடுக்க முடியும். ஸோ அனைவருமே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கீங்க. உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய தினத்திற்கான உங்களுக்கு மகிழ்ச்சி தரும் வண்ணம் லைட் எல்லோ கலர் யூஸ் பண்ணுங்க. மேலும் நம்பர் 9 இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட எண்ணாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. நட்சத்திர ரீதியான பலன்களை காணும்பொழுது நமது தனுசு ராசி அன்பர்களில் யாரெல்லாம் மூலம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்னைக்கு உங்க ரிலேட்டிவ் மூலமாக உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை உண்டாகக்கூடிய யோகம் இருக்குங்க. அதன் மூலமாக ஆனந்தம் பெருகும். விலை உயர்ந்த பொருட்களை நீங்க ஹேண்டில் பண்ணும்போது கொஞ்சம் கவனமா இருங்க. அது தொலைந்து போகவோ அல்லது உடைந்து போகவோ வாய்ப்புகள் இருக்கு. இன்றைய தினம் உங்களுக்கு மற்ற விஷயங்கள் எல்லாமே சாதகமாகவே இருக்கக்கூடிய ஒரு மகிழ்ச்சியான நாளாகவே அமையுதுங்க. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இந்த தினம் ரொம்ப நேரமா கண் விழிக்கிறத நீங்க குறைச்சிக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் உங்களது தேடல் இன்னைக்கு ரொம்ப அதிகரிக்கும். புதுசா ஏதாவது ட்ரை பண்ணலாமா, புதுசா வேற டிபார்ட்மெண்ட்டுக்கு எங்கேயாவது மாறலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு சிந்தனைகள் உங்களுக்கு இருக்குங்க. தொழில கூட உங்களை தொழில் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொள்ளலாமா அப்படின்ற மாதிரியான யோசனைகள் இன்றைய தினம் உங்களுக்கு மனசுல உதயமாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இதுவரைக்கும் உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த சோதனைகள் எல்லாமே இப்போ விலகக்கூடிய யோகம் இருக்கு நண்பர்களே. கடன் தொடர்பான நெருக்கடிகள் இப்பொழுது குறையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. பிடிச்ச சாப்பாட்டை சாப்பிட்டு அதன் மூலமாக ஆனந்தமாக இன்றைய தினத்தை நீங்கள் ராஜா போல வாழ்வீங்க. சாப்பாடு விஷயத்துல இன்னைக்கு நீங்க தாங்க ராஜா. கொடுத்த வாக்குறுதிகள் எதுவாக இருந்தாலும் அதை காப்பாற்றி இன்றைய தினம் மன மகிழ்ச்சியை மன திருப்தியை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய உகந்த நாளாக இன்றைய தினம் அமைப்பெறுவீங்க. எனவே அந்த விதமான அதிர்ஷ்டங்கள் இன்னைக்கு உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கு. நன்றி நண்பர்களே. நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நான் நம்புறேன். ஸோ அனைவருக்குமே இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டன் அழுத்தி விட்டு உங்கள் நண்பர்களுக்கு கூட ஷேர் பண்ணி விடுங்க. மேலும் நமது தனுசு டுடே ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நம்மோடு இணைந்திருந்தீங்க அப்படின்னா தினசரி ஆன் டைமில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு புதிய வீடியோக்கள் கிடைக்கும். எங்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டாக ஒரு என்கரேஜாக இருக்கும் நண்பர்களே. உங்களுக்காக தான் இந்த வீடியோ மேக் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு அப்படியே போயிடாமல் பிடிச்சிருந்தா லைக் பட்டனை அழுத்தி விட மறந்துடாதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கமெண்ட் பண்ணுங்க. தாராளமாக அதன் மூலமாக இருவருமே பெனிஃபிட் பண்ண முடியும். மீண்டும் நாளைய தின ராசி பலன்கள் நமக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நண்பர்களே. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் டே.